ஆடுகள் மனித வாழ்க்கையில இன்றியமையாத விலங்கா மாறிடுச்சு. இத பத்தின 10 சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இறைச்சி, பால், முடி, தோல் ஆகியவற்றிற்காக ஆடுகள் வளர்க்கப்படுது. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஆடுகள் வளர்க்கப்பட்டு வந்ததாக ஆதாரங்கள் கூறுகின்றன. இந்த ஆடுகள்ல மரபணு சோதனை செய்தப்போ அதோட பூர்வீகம் சக்ரோஸ் மலைத்தொடர்னு தெரிய வந்தது. மனிதன் வளர்த்த முதல் விலங்கு ஆடுகள் தான். 100 கோடிக்கும் அதிகமான ஆடுகள் உள்ளன. நாம தினமும் குடிக்கும் காப்பியை கண்டுபிடிச்சது இந்த ஆடுகள் தான். ஒரு குறிப்பிட்ட பழங்களை தின்ற ஆடுகள் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தது. இதை கவனித்த கல்தி என்ற மேய்ப்பன் அந்த பழங்களை பறித்து பயன்படுத்தினார். அதுதான் நாம பயன்படுத்துற காப்பி. புனித நூலான பைபிள்ல ஆடுகள் பல இடங்கள்ல கூறப்படுது. 300க்கும் மேற்பட்ட ஆட்டினங்கள் உள்ளன. அவைகள்ல போயர் ஆடுகள் 140 கிலோ எடையுடையவை. மேலும் இவைகளுக்கு 8 காம்புகள் வரை காணப்படுவதுண்டு. கொடியாடு, கன்னியாடு, பல்லை என்பவை தமிழ்நாட்டோட முக்கிய இனங்களாகும். அசை போடும் விலங்கான ஆடுகளின் வயிற்றில் 4 அறைகள் உள்ளன. ஆடு மிகவும் பாசமுள்ள உயிரினமாகும். கூட்டத்தில் உள்ள ஆடுகளோடும் மனிதர்களோடும் மிகவும் அன்பாக இருக்கும். ஆட்டு கூட்டத்திலிருந்து ஒரு ஆடை மட்டும் வேறுபடுத்தினால் அது மன அழுத்தத்திற்கு உள்ளாகுமாம். ஆட்டுக்குட்டிகள் பிறந்த உடனே தனது தாயோட சவுண்டை தெரிஞ்சுக்கிறோம். ஆடுகள் எப்போதுமே தண்ணீர் இருக்கும் இடத்தை விரும்புறதில்லை. ஆடுகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா தும்முவதன் மூலம் மற்ற ஆடுகளுக்கு எச்சரிக்கை விடும். ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவை. இருந்தாலும் அவைகளுக்குள் நிறைய ஒற்றுமை உள்ளது. விவசாயத்துல முக்கிய பங்கு வகிக்கும் ஆடுகள் பொருளாதாரத்தை ஈட்டுவதிலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது.